உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அரசாங்கத்திலிருந்து பணம் வருமா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இப்போ வர புதுசான அரசு அறிவிப்புகள் நேரடியா நம்ம பாக்கெட்ட பாதிக்க போகுது. அது என்னென்ன திட்டங்கள், யாருக்கெல்லாம் இதனால நன்மை, அத எப்படி வாங்குறது? வாங்க, இத பத்தி எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமா நம்ம பார்க்கலாம். ஆமாங்க. மாநில அரசாங்கம் மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கமும் கூட 2 பேருமே நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே பணம் அனுப்புற மாதிரி நிறைய திட்டங்கள கொண்டு வராங்க. இதனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாடு அரசு தர்ற உதவி. அப்புறம் அதுக்கு போட்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர பிளான். அடுத்து ரேஷன் கடைகள்ல வரப்போற ஒரு பெரிய சேஞ்ச். அப்புறம் கேஸ் சப்சிடி எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். கடைசியா இது எல்லாத்தோட பெரிய பிக்சர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க முதல் டாபிக் உள்ள போகலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பாத்துருவோம். இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிற குடும்பத் தலைவிகளோட நிதிச்சுமைய கொஞ்சமாவது குறைக்கணுங்கிறது தான். அவங்க கையில டைரக்டா பணத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் இல்லையா? அதுதான் இதோட இலக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் 3 மாசத்துக்கு 3000 ரூபாயும் அப்புறம் சம்மர் போனஸா ஒரு 2000 ரூபாயும் மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. நிறைய குடும்பங்களுக்கு இது கரெக்டான டைம்ல கிடைச்ச ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் இதோட முடிய போறதில்ல. தகுதி இருந்தும் இன்னும் பணம் வராதவங்களுக்கும் சரி, புதுசா அப்ளை பண்றவங்களுக்கும் சரி, அவங்களையும் இந்த திட்டத்துல சேர்க்கறதுக்கு அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் சீக்கிரமே வரும்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, தமிழ்நாடு கவர்மெண்டோட திட்டத்தை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அத பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டத்துக்கு ஒரு நேரடி போட்டியாவே பார்க்கப்படுது. மக்களோட கவனத்தை இழுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தோட வராங்கன்னு பேசிக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னு கேக்குறீங்களா? பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா 15,000 ரூபாய், ஆமா 15,000 வரைக்கும் போட போறாங்களாம். இது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறத விட 3 மடங்கு அதிகம். ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த 15,000 ரூபாய் புதுசா கொடுக்கற பணம் இல்ல. உங்களுக்கு ஏற்கனவே வரவேண்டிய பாக்கி பணம் இருக்கு இல்லையா? அதாவது கேஸ் சப்சிடி, உர மானியம், PM கிசான் நிதி, இந்த மாதிரி பல திட்டங்களோட பெண்டிங் பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்ட்டா உங்க அக்கவுண்ட்ல போட போறாங்க. இப்ப பாருங்க, இந்த 2 திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசோட 5000 ரூபாய் திட்டம், இது ஸ்பெசிஃபிக்கா குடும்பத் தலைவிகளுக்காக. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்டோட 15,000 ரூபாய் வரைக்குமான திட்டம். இது பல ஸ்கீம்ஸ்ல இருக்கிற பெனிஃபிஷியரிஸ ஒன்னா சேர்த்து தர்றது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ரேஷன் கடைகள்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இனிமே ரேஷன் கடையில போய் மணிக்கணக்கா லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது போல. ஏன்னா ரூபாய்னு ஒரு புது சிஸ்டம் வரப்போகுது. இது ஒண்ணுமில்ல, ஒரு டிஜிட்டல் வவுச்சர் மாதிரி. உங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கான பணம் டைரக்டா உங்க மொபைலுக்கே வந்துடும். இந்த புது சிஸ்டம் படி மாசம் உங்க ஃபேமிலிக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும். இது ஒரு டிஜிட்டல் வவுச்சர் இல்லனா டோக்கன் மாதிரி வரும். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு இந்த அமௌண்ட் மாறும். இது எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க மொபைலுக்கு ஒரு டிஜிட்டல் வவுச்சர் வந்துடும். ரெண்டாவது, அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அத்தியாவசிய பொருட்களை நீங்களே வாங்கிக்கலாம். இதனால உண்மையான பயனாளிகளுக்கு தான் உதவி போய் சேருதுன்னு உறுதிப்படுத்த முடியும்னு கவர்மெண்ட் நம்புது. சரி, இப்ப நம்ம கிச்சனுக்கு வருவோம். கேஸ் சிலிண்டர் மானியம், இத பத்தின சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இது உங்க மாச பட்ஜெட்ல ஒரு நல்ல சேவிங்ஸா இருக்கலாம். இந்த பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்துல யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தா, 18 வயசுக்கு மேல இருக்கணும், ஒரு பெண்ணா இருக்கணும், அப்புறம் ரேஷன் கார்டு வச்சிருக்கணும். உங்களுக்கு சிலிண்டரும் ஸ்டவ்வும் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவை நீங்க சிலிண்டர் புக் பண்ணும் போதும் 300லிருந்து 350 ரூபா வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்? ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாத்திரலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் உங்க அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, ஆன்லைன்லயே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.pmu.gov.in அப்ளை பண்ணலாம். இல்லனா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இவ்ளோ திட்டங்களை நாம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது? இதோட பிக் பிக்சர் என்ன?
இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, இனிமே கவர்மெண்ட் பொருட்களா மானியம் கொடுக்கறத விட பணமாவே டைரக்டா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல போடுறது தான் அதிகம் பண்ண போறாங்க. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட ஃபியூச்சரா இருக்க போகுது. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுது? நேரடியா கையில பணமா கொடுக்கறதா இல்ல கடையில தள்ளுபடி விலையில பொருளா கொடுக்கறதா? நலத்திட்டங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.